தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக சென்னையில் அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகளோடு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனையை தொடங்கியிருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முக்கியமான ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் எப்போது தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தேதி என்றைக்கு அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? தற்போதைய சூழல் என்ன? தேர்தல் ஆணையர் ஒரு மாநிலத்திற்கு சென்று விட்டாலே விரைவில் தேர்தல் வருகிறது என்று அர்த்தம். ஏற்கனவே 2021 பிப்ரவரி மாதத்தில் வந்தார். பிப்ரவரி 26 இதே தேதியில் எலெக்ஷன் டேட் 2021 அறிவிச்சாங்க. இந்த மாதம் பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஆண்டு இந்த எஸ்ஐஆர் காரணமாக ஒரு சில தினங்கள் தள்ளி போகிறது. முதலில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் ஆம் ஆத்மி, பகுஜன் ஜமாத், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஐஎன்சி, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அதே போல 6 தேசிய கட்சிகளோடு தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கராத்திய தியாகராஜன் பங்கேற்றிருக்கிறார். அதே போல சிபிஎம் சார்பாக சண்முகம் பங்கேற்றிருக்கிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக கேவி தங்கபாலு பங்கேற்றிருக்கிறார். இதே போன்று தேசிய கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் தேதி எந்த தேதியில் அறிவிக்கலாம்? குறிப்பாக மே மாதத்தில் தமிழகத்தில் கடுமையான வெயில் இருக்கும். ஏப்ரல் முதல் வாரத்திலேயே தேர்தல் நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கமிட்டியும் இதே போன்று வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆலோசனை முடித்த பிறகு நாளை சிஇசி ஞானேஷ்குமார் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகல்ல அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அவர்களெல்லாம் கலெக்டர்கள், அதே போல அனைத்து மாவட்ட காவல்துறை எஸ்பிக்கள், டிஐஜி, ஐஜி உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகளிடம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நேரடியாக இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல அங்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அனைத்து வாக்குச்சாவடிகளும் இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள், பதற்றத்துக்குரிய வாக்குச்சாவடிகள் உள்ளிட்ட விவரங்களை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். அதே போல 10ஆம் தேதி மார்ச் மாதம் 50 துணை ராணுவ படையினர் வர இருக்கிறார்கள். அவர்களை எங்கே பணி அமர்த்த வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. அதாவது நீங்க சொன்னது போல கடந்த 2021 பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் தேதியே வந்துவிட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தேர்தல் என்று அறிவிப்பே வந்துவிட்டது. ஆனால் இந்த முறை எஸ்ஐஆர் காரணமாக ஒரு சில தினங்கள் தள்ளி போகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பாக RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இன்பதுரை உள்ளிட்டோரும் இது தேசிய கட்சிகள் ஆலோசனை முடித்த பிறகு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் சார்பாக இருக்கக்கூடிய 6 கட்சிகள் இருக்கிறது. அதில் தேமுதிகவும் ஒரு அங்கமாக இருக்கிறது. அதிமுக, திமுக, டிஎம்டிகே, சிபிஐ, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய 6 கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்வார்கள். இந்த ஆலோசனைக்கு பிறகு தலைவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அவர்கள் வைத்த கோரிக்கைகள் என்ன என்பது நமக்கு தெரிய வரும். தளபதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.